தலைவர் பேசுறாங்க. எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நேற்று அவருடைய ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் என்ன சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக காரங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்களே. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்களே. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம என்ன சொல்றது? ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுமே போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்திருந்தாங்க, இதை நீங்க பெரிய இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்தில் வச்சு பேசுங்க. ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து 7வது நாள், இன்னைக்கு நம்ம பேசுவது 7வது நாளுங்கண்ணா. இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா? ஒரு ஐஜி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களான்னு. இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அண்ணா, இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பணம் வந்து சேரும். இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க. 2.5 கோடி பேர் சேர்த்துறங்கிறக்காக எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க. ஒன்று. இரண்டாவது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க சேர்ந்தாத்தான், திமுக உறுப்பினராக சேர்ந்தாத்தான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்க கேடுங்கன்னா, 2.5 கோடி பேர்த்த இப்படி அங்க சேர்த்துவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்துல ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுலயே தெரியுதல்லங்கண்ணா, நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.